கொண்டு வந்து அந்த மனசுல. ஏன்னா ராத்திரி பார்த்தா வெயில் அடிக்குது, காலையில் நல்லா இருக்கு. ஆச்சரியப்பட வேண்டியிருந்து என்னது ராத்திரி நிழல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். விடிக்காலம் பார்த்தாக்கும் அழகான நிழலாக இருக்கு. அது மாதிரி நாம் இந்த கூடத்தில் கூடி இருக்கிறோம். நாளைக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே சாயங்காலத்துக்குள்ள என்னென்ன காரியத்தை செய்து முடிப்போம்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஒரு முடிச்சு போட்டுருவோம். நிச்சயமாக செய்து முடிக்கணும். நல்லது. என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்பா சாதாரண வயலில் வேலை செய்கிறவங்க, வேலை செய்துட்டு இருந்தவங்க படுத்து தூங்கிடுவாங்க. நானும் அவங்கள காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்ன காரியம் செய்யணும்னுட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு படுத்துடுவேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள அது நிறைவேறி இருக்கும். எப்படியாவது அதுக்கு என்ன சொல்றது? ஆண்டவனே, ஐயாவே, நான் நினைக்கிற காரியம் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்னு அந்த இது உள்ளே இருக்கிற ஆண்டவன்கிட்ட கையேந்தி கேட்டு மன்றாடி கேட்டு அந்த வரத்தை மனசில் வாங்கி வச்சுட்டு காரியத்தை ஓட்டிகிட்டே போன சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி தான் இருநாள் வரைக்கும் இன்னைக்கு உங்களோட இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு 100 வயசாக இருக்கு. ஆனாலும் கூட சந்தோஷமாக இருக்கேன். நான் அந்த மனசில் உறுதியை இறுக்கமாக உறுதி எடுத்துக்கணும். எல்லா அண்ணன் தம்பி அக்கா எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆவலோடு ஆர்வத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்படும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தன்னையே